என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் இந்த எண்ணை கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. எதுவுமே காரணமில்லாமல் உன் கண்களை வந்து படுவது கிடையாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தேவையில்லாமல் உன்னிடத்தில் வந்து சேர்வது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த எண்ணின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளை, இதை கண்ட நீ மிகப்பெரிய பாக்கியசாலி. ஒருவேளை இந்த எண்ணை நீ காணாமல் சென்றுவிட்டால் உனக்கு இழப்பு என்று சொன்னதற்கான காரணம் என்னவென்பதனை அம்மா சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல விஷயங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல நன்மைகள் என்று எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரிவர பெற்றுக்கொள்ள இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றாய். ஆனாலும் இதையெல்லாம் ஆரம்பிக்க உனக்கு வாழ்க்கையில் பல தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமும் கடந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே எல்லாவற்றையும் மீறி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று உன்னால் சட்டென்று உணர முடியாமல் போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற சில தீய சக்திகள். இந்த தீய சக்திகள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எல்லா விஷயங்களுமே உன்னை சேர்வது சற்று கடினமான காரியம்தான். சில எதிர்மறை எண்ணங்களின் காரணமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்வதற்கான நேரம் எதுவுமே இல்லை. எப்பொழுதும் பிரச்சனைகள் உனக்கு இருக்கத்தானே செய்கின்றது. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு இந்த எண்ணை ஏற்கனவே தெரிந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை நீ தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய பாக்கியசாலிதான். தெரியாத குழந்தைகள் இந்த எண்ணை எங்கு தேட முடியும்? நாளை இந்த எண் இவர்கள் கண்களில் பட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது உன் தாயானவள் நான் காண்பிப்பதாக இருக்கட்டுமே. நீ இதை பார்த்த உடனேயே உன் மனதிற்குள் நிச்சயமாக தைரியத்தை வளர்த்து கொள்ளலாம். நம் அம்மா நமக்காக இந்த எண்ணை கொண்டு வந்து காண்பித்து விட்டாள் என்று சொல்லி என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமைப்பட்டு கொள்ளலாம். என் குழந்தையே, பொதுவாக இந்த வாழ்க்கையில் மேடும் பள்ளமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே உயரத்திலேயே நிற்க முடியாது. கீழே வந்து நீ மறுபடியும் மேலே ஏற வேண்டும். அப்படியானால் எதற்கும் எந்த நேரத்தில் நீ எதையும் பெற்றுக்கொள்வதற்கு துணிச்சலோடு நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தம். எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்கின்ற மனநிலையில் மட்டும் நீ இருந்து விட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அனைத்தையும் உன் வசமாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களையும் மறந்து நீ மனநிறைவோடு வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன் கண்ணில் காண்பித்திருக்கின்ற இந்த எண் 464229. இந்த எண் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் உன் பிரத்யங்கரா நான் சொல்லும் பொழுது உன்னால் அதை நம்பாமலும் இருக்க முடியாது. அம்மா எதையோ நமக்கு சொல்ல முயற்சி செய்கிறாள் என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற நன்மைகளை தெரிந்து கொண்டு நீ உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள இப்பொழுதே தயாராகிவிடு. நாளைய விடியலில் இது உனக்கு பேரதிசயத்தை நடத்தும். நாளைய விடியல் காலை 6:04 பிறகு, அதாவது 6:05 சதுர்த்தி திதியானது உனக்கு ஆரம்பிக்கின்றது.
அந்த நேரத்தில் இந்த எண் மட்டும் உன் கண்ணில் பட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இரவே அம்மா இந்த பதிவினை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கின்றேன். எல்லோராலும் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாத விஷயம், எல்லோருக்கும் சட்டென்று தெரிந்திடாத ஒரு விஷயம், யார் வாழ்க்கையிலும் எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லிவிட முடியாத ஒரு விஷயம். ஆனால் உனக்கு நான் சொல்கின்றேன், இதுதான் இப்படித்தான் நடக்கும் என்று. இந்த எண்ணை கண்டுவிட்டால் உன் வெற்றியை நீயே உறுதி செய்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கு சந்தேகமே வேண்டாம். நாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயல் நமக்கு வெற்றியா தோல்வியா என்கின்ற சந்தேகம் உனக்குள் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நிலையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து உனக்கென்று இருக்கின்ற இந்த நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடாதே. ஆரம்பத்தில் உனக்கு வாழ்க்கை எதுவும் கொடுக்காதது போல இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்கும் பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் இருந்ததை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். துன்பத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ களைந்து சந்தோஷங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அவ்வளவு எளிதான வகையில் தீர்வுகள் கிடைத்து விடாது. யார் எந்த விஷயத்தை செய்தாலுமே அதில் நிச்சயமாக அவர்களுக்கான தடங்கள் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறிதான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே உனக்குள் நல்ல சிந்தனைகள் இருந்துவிட்டால் போதும். எல்லா மாற்றங்களும் எல்லா திருப்பங்களும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, சில நேரங்களில் சில விருப்பங்கள் உனக்கு இருக்கலாம். ஆனால் உன்னை யாரும் விரும்பாமலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீ விரும்பியதை நேசித்து உன்னை விரும்பாதவர்களை விட்டு விலகிச் சென்று உன் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த எண்ணை கண்டால் உனக்கு இத்தனை நன்மை என்றால் இந்த எண்ணின் மகத்துவம் என்னவென்று இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இது நாளைய சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு உரிய எண். 464229 என்பது விநாயக பெருமானுக்குரிய எண். இந்த எண்ணை கண்டு நீ விநாயக பெருமானிடத்தில் எந்த ஒரு வேண்டுதலை நினைத்து அவரை வணங்கினாலும் சர்வ நிச்சயமாக அது அவரிடத்தில் சென்று சேர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணை காணும் பொழுது விநாயக பெருமானை உன்னை ஆசீர்வதிக்க வந்துவிட்டதாக நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். எங்கேனும் ஓரிடத்தில் இந்த எண்ணை காண்கிறாய் என்றால், நீ நடந்து செல்கின்ற பாதையில் இந்த எண்ணை காண்கிறாய் என்றால் நிச்சயமாக அதுதான் அங்கே பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. அங்கேதான் உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ விநாயக பெருமானின் மீது கொண்ட அன்பு இந்த பிரத்யங்கரா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்து புரிந்து நீ உன் வாழ்க்கையில் அத்தனையையும் பெற்று கொண்டால் போதும். இது நாள் வரையிலும் இழந்துவிட்ட அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக இனிமேல் நீ மீட்டெடுப்பாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த பிரத்யங்கராவின் ஆசிகளையும் முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கை கொண்டு உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பது புரியும் பொழுது இதனால் எத்தனை நன்மைகள் நமக்கு இருந்தது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எல்லாம் விநாயக பெருமானினுடைய அருளை பெற்று விட்ட பிறகுதான் ஒரு செயலை செய்ய தொடங்குவார்கள். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் அவரினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவரின் அன்பை பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள எப்பொழுதுமே
நல்லதொரு முயற்சியும் உழைப்பும் கொண்டு என் பிள்ளை நீ அவரை வணங்கினால் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.